விளக்கண்ணூர் திவ்ய நற்கருணை அதிசயத்திற்கு வத்திக்கானின் அங்கீகாரம். தலைச்சேரி மறைமாவட்டத்தின் விளக்கண்ணூர் கிறிஸ்துவரசர் தேவாலயத்தில் 2013 நவம்பர் 15 அன்று நடந்த திவ்ய நற்கருணை அடையாளத்திற்கு வத்திக்கானின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அன்றைய தினம் பங்குத்தந்தை அருட்பணி தாமஸ் பத்திகல் அவர்கள் காலை ஒப்புக்கொடுத்த திருப்பலியின் போது நற்கருணையில் இயேசுவின் திருமுகம் தோன்றி அசாத்தியமான சம்பவம் நிகழ்ந்தது. தூய ஆவியாரின் எழுப்புதல் வேண்டலின் போது நற்கருணையில் ஒரு அடையாளம் தோன்றியது. மிக விரைவாக இயேசுவின் திருமுகத்தின் சாயல் அதில் தெளிவாகியது. பங்குத்தந்தை அந்த நற்கருணை பேழையில் வைத்து திருப்பலியை நிறைவு செய்தார். திருப்பலிக்கு பிறகு பங்குத்தந்தை திருப்பலியில் கலந்து கொண்ட இறைமக்களுக்கு இந்த அதிசய நற்கருணையை காட்டினார். மேலும் அற்புதமாக தோன்றிய திருவுருவம் கொண்ட திவ்ய நற்கருணையை ஆராதனைக்காக நற்கருணை பேழையில் வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் அற்புதமான திவ்ய நற்கருணையை தரிசிக்க ஆலயத்திற்கு வந்திருந்தனர். ஆரம்ப விசாரணை மற்றும் மறைமாவட்ட அங்கீகாரம். அப்போதைய பேராயர் மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் வலியமற்றம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 2013 நவம்பர் 17 அன்று திவ்ய நற்கருணை தலைச்சேரி பேராயர் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மறைமுகமாக பாதுகாக்கப்பட்டது. இந்த நிகழ்வு சீரோ மலபார் திருச்சபையின் உயர் பேராயராக இருந்த கர்தினால் மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி ஆண்டதிற்கு தெரிவிக்கப்பட்டது. மேதகு ஆயர் மார் ஜோசப் கல்லரங்காட், மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ஞரலக்காட், மேதகு ஆயர் மார் ஜோசப் அருமச்சாடாத் ஆகியோர் அடங்கிய சீரோ மலபார் சபையின் ஆராதனை முறையின் விசாரணை குழுவிடம் இந்த நிகழ்வை பற்றி ஆய்வு செய்ய உயர் பேராயர் பொறுப்பளித்தார். மோன்செஞ்சூர் மேத்யூ வெள்ளாணிக்கல், அருட்பணி முனைவர் ஜோஸ் பாலக்கல் MSD, அருட்பணி முனைவர் CB புழிக்கால், அருட்பணி முனைவர் ஜோசப் பாம்பலானி, அருட்பணி முனைவர் தாமஸ் மேல்வேட்டம், அருட்பணி முனைவர் ஜார்ஜ் குடிலில் ஆகியோர் அடங்கிய நிபுணர் குழுவிடம் இந்த நிகழ்வை ஆழமாக ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க சீரோ மலபார் ஆராதனை முறை விசாரணை குழு பொறுப்பளித்தது. நிபுணர் குழு ஆய்வுகளை நடத்தி 2013 டிசம்பர் 21 அன்று தங்கள் அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். திவ்ய நற்கருணை தொடர்ந்து பேராயர் இல்லத்தின் சிற்றாலயத்தில மறைமுகமாக பாதுகாக்கப்பட்டது. உயர்தர ஆய்வுகள் மற்றும் ஆயரின் ஆணை. மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ஞரலக்காட் மற்றும் அப்போதைய துணை ஆயரும் CPCI விசாரணை குழுவின் உறுப்பினருமான மேதகு ஆயர் மார் ஜோசப் பாம்பலானி அவர்களிடம் இந்த விஷயம் குறித்த ஆய்வை தொடர அறிவுறுத்தினார். 5 வருடங்கள் பேராயர் இல்லத்தில் பாதுகாக்கப்பட்ட திவ்ய நற்கருணை 2018 ஆகஸ்ட் 22 அன்று விளக்கண்ணூர் பங்கு தேவாலயத்திற்கு மீண்டும் கொண்டுவரப்பட்டது. மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ஞரலக்காட் தகுந்த அறிவுறுத்தல்களை உள்ளடக்கிய ஒரு ஆணையை வெளியிட்டார். மேலும் இந்த அற்புத நிகழ்வின் ஆதிகாரபூர்வமான உறுதிப்படுத்துதல் திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமத்திலிருந்து வர வேண்டும் என்று இறைமக்களுக்கு தெரிவித்தார். வத்திக்கான் ஆய்வு மற்றும் அறிவியல் ஆய்வுகள். 2018 ரோமில் உள்ள திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி உயர்தர ஆய்வுகளுக்காக திவ்ய நற்கருணை இந்தியாவில் உள்ள வத்திக்கான் தூதர் வழியாக ரோமிற்கு அனுப்பப்பட்டது. 2023 ஆகஸ்டில் மறைமாவட்டத்தின் பேராயர் மேதகு ஆயர் மார் ஜோசப் பாம்பலானி அவர்கள் இந்த அற்புத நிகழ்வு குறித்த ஆய்வின் விவரங்களை அறிய திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமத்தின் தலைவரான கர்தினால் லூயிஸ் பிரான்சிஸ்கோ லடாரியா ஃபெர்ரருக்கு கடிதம் எழுதினார். 2021 செப்டம்பர் 21 அன்று அப்போஸ்தலிக்க தூதர் வழியாக திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமத்தின் பதில் பெறப்பட்டது. திவ்ய நற்கருணையில் உள்ள அற்புத நிகழ்வு குறித்து மேலும் அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு ரோமிலிருந்து வந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2024 ஜனவரி 15 அன்று மேலும் ஆய்வுகளுக்காக திவ்ய நற்கருணை டெல்லியில் உள்ள வத்திக்கான் தூதரிடமிருந்து மீண்டும் பெறப்பட்டு தலைச்சேரி மறைமாவட்ட மையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட கூடுதல் அறிவியல் ஆய்வுகளுக்கான வசதிகள் இந்தியாவில் கிடைத்ததால் திவ்ய நற்கருணை திருப்பி அனுப்பப்பட்டது. திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமம் அறிவியல் ஆய்விற்காக 3 பரிசோதனை ஆய்வுகளை பரிந்துரைத்தது. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பகுப்பாய்வு, FTIR பகுப்பாய்வு, HPLC-MS உயர் செயல்திறன் திரவ குரோமட்டோகிராஃபி மற்றும் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. இந்த ஆய்வுகளுக்கான நவீன உபகரணங்கள் பெங்களூர் கிறிஸ்து பல்கலைக்கழகத்தில் இருந்ததால் திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமத்தின் அனுமதியுடன் பெங்களூர் கிறிஸ்து பல்கலைக்கழக ஆய்வகத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி அறிவியல் ஆய்வுகளையும் பரிசோதனைகளையும் மேற்கொள்ள விஞ்ஞானிகள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது.
2024 ஜனவரி 23 அன்று உயர்நிலை ஆய்வுகளுக்காக திவ்ய நற்கருணை பெங்களூர் கிறிஸ்து பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. டாக்டர் ஜோதிஸ் தேவசையா ஆராய்ச்சி பிரிவு, பொது கருவி ஆய்வகம், கிறிஸ்து பல்கலைக்கழகம், டாக்டர் ஜோபி சேவியர் உயிரியல் அறிவியல் மற்றும் வேதியியல் துறை தலைவர் மற்றும் இயக்குனர், கிறிஸ்து பல்கலைக்கழகம், டாக்டர் பி.டி. வர்கீஸ் தடயவியல் துறை தலைவர், செயின்ட் ஜான்ஸ் மருத்துவக் கல்லூரி, பெங்களூர் ஆகியோர் அடங்கிய விஞ்ஞானிகள் குழுவும், அருட்பணி முனைவர் ஜார்ஜ் கரோட், அருட்பணி முனைவர் செபாஸ்டியன் சலக்கல் ஆகியோர் அடங்கிய இறையியல் வல்லுநர்கள் குழுவும் திவ்ய நற்கருணையில் உள்ள அற்புத நிகழ்வு குறித்து பரிசோதனைகளையும் ஆய்வுகளையும் நடத்தி ஒரு அறிக்கையை தயாரித்தன. திவ்ய நற்கருணையில் உள்ள திருவுருவத்தில் ஏதேனும் வெளிப்பொருள் தாக்கம் உள்ளதா என்பதை கண்டறியும் நோக்கிலேயே திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமம் பரிசோதனைகளை பரிந்துரைத்திருந்தது. கத்தோலிக்க விசுவாசம் திருப்பலியில் இயேசுவின் உண்மை பிரசன்னம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக கருதப்படும் எந்த ஒரு நிகழ்வின் அடிப்படையிலும் அமையவில்லை என்பதை நாம் முழுமையாக அறிவோம். மாறாக சிலுவையின் பலி தன் உடலும் இரத்தமுமாக திருப்பலியை நிறுவியதன் மூலம் அவரது இரண்டாவது வருகை வரை அனைத்து யுகங்களிலும் நித்தியமாக தொடர்கிறது. மேலும் பாடுகளின் இரவில் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற ஆண்டவரின் கட்டளையின் மூலம் அவர் தனது அன்பான மணமகள் திருச்சபைக்கு தனது மரண மற்றும் உயிர்த்தெழுதலின் நினைவை ஒப்படைத்தார். மேலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாலும் பரிசுத்த ஆவியின் வாசத்தாலும் அப்பமும் திராட்சை ரசமும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக மாறுகின்றன என்பதையும் நாம் அறிவோம். இறுதி ஒப்புதலும் பொது அறிவிப்போம். மிகுந்த மறைமுகமான முறையில் நடத்தப்பட்ட ஆய்வின் முழு அறிக்கை இந்தியாவில் உள்ள வத்திக்கான் தூதர் வழியாக 2024 அன்று ரோமிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அறிவியல் ஆய்வறிக்கைகளையும் இறையியல் பகுப்பாய்வுகளையும் மதிப்பாய்வு செய்த பிறகு திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமம் 2025 மார்ச் 19 அன்று இந்தியாவில் உள்ள வத்திக்கான் தூதர் வழியாக விளக்கன்னூரில் நடந்த திவ்ய கருணை நிகழ்வை ஒரு அதிசய அற்புத நிகழ்வாக அறிவிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்தது. இறை மக்களுக்கு அறிவிப்பதற்கான ஆணை மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமத்திற்கும் சீரோ மலபார் திருச்சபையின் உயர் பேராயருக்கும் CPCI தலைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. ஆணையின் மொழிபெயர்ப்பும் ரோமிற்கு அனுப்பப்பட்டதும் இந்த அற்புத நிகழ்வு குறித்து இறை மக்களுக்கு அறிவிக்க திருச்சபையின் விசுவாச ஆராதனை அதிகார குழுமம் மேதகு ஆயர் மார் ஜோசப் பாம்பலானி அவர்களுக்கு அனுமதி அளித்தது. திவ்ய நற்கருணையில் உள்ள திருவுருவத்தின் அதே பொருள் நற்கருணையின் மற்ற பகுதிகளிலும் உள்ளது என்றும் இந்த திருவுருவம் திவ்ய நற்கருணையின் பொருள்களிலிருந்தே உருவானது என்றும் அறிவியல் ஆய்வுகள் முடிவுக்கு வந்துள்ளன. திவ்ய நற்கருணையில் உள்ள வெளிப்பொருள் கலப்பு எதுவும் ஆய்வுகளில் கண்டறியப்படவில்லை. 2025 மே 9 அன்று விளக்கன்னூர் கிறிஸ்து அரசர் தேவாலயத்தில் திருப்பலியின் போது மேதகு ஆயர் மார் ஜோசப் பாம்பலானி அவர்கள் இந்த தகவலை இறைமக்களுக்கு தெரிவித்தார். 2025 மதியம் 2:30 மணிக்கு இந்தியாவில் உள்ள அப்போஸ்தலிக்க தூதர் பேராயர் லியோபோல்டோ ஜிரல்லி விளக்கன்னூர் கிறிஸ்து அரசர் தேவாலயத்தில் தலைச்சேரி மறைமாவட்டத்தின் மேதகு ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் இறைமக்கள் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டார்.